யாக்கோபு எழுதினதான கடிதம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிங்க. இந்த கடிதம் ஒரு வித்தியாசமான ஒரு கடிதம். இந்த கடிதத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துங்கிறதான அந்த பெயர் என்ன செய்யாது, ரொம்ப இருக்காது. ஒரு ரெண்டு தடவை மட்டும்தான் இயேசு கிறிஸ்துங்கிற பெயர் இருக்கும். அதனால இந்த புஸ்தகத்தை யூதர்களுடைய புஸ்தகம் என்று சொல்லுவதற்கு அநேக அறிஞர்கள் என்ன செய்வதில்லை, தயங்குவதே இல்லை. ஓகே, இப்ப இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு இங்கு தெளிவாக சொல்லுகிறார், சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தாருக்கு எழுதுகிறதாவது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்கள் என்று கேள்விப்பட்டவுடன் நம்ம மனசுல உடனே வரக்கூடாது, இது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறது, குறிக்கிறது என்று சொல்லி. இந்த 12 கோத்திரங்களும் யார் என்று சொன்னால் அன்றைக்கு வாழ்ந்ததான கிறிஸ்தவர்கள் தான். இவர்கள் ஏன் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகம் ஏறி போன பின்பு ஆண்டவர் இந்த பூமியில என்ன செய்தார், திருச்சபையை நிறுவினார். அப்படி திருச்சபை நிறுவுகிற போது அந்த திருச்சபை மக்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்கள் நானும் எதிர்பார்த்திருக்கிற போல பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், தனவந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் கிடையாது. சமுதாயத்துல உயர்ந்தவர்களும் கிடையாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், கலிலேயாங்கிறதான அந்த மாகாணத்துல உள்ளதான சாதாரண ஏழை மக்கள், மீன் பிடிக்கிறவர்கள். இப்ப நீங்க சென்னையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தேர்தல் நடக்குது. 3 வகையான தொகுதி சொல்லுவாங்க. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை. நீங்க தென் சென்னை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் பெரிய பெரிய ஐடி கம்பெனி, பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க வட சென்னைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண மக்கள், ஏழைகள், அன்றாட கூலிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், கீரை விற்கிறவர்கள், சாதாரண கூலி தொழிலாளிகள் தான் இருப்பாங்க. இதே போல ஒரு இடம் தான் எதுன்னு சொல்ல, இந்த கலிலேயாவை சார்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கலிலேயாவில் இருந்து வந்தவர்கள் தான் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். இவர்கள் எல்லோருமே என்ன செய்திருந்தார்கள் என்று சொன்னால், எருசலேமை மையமாக கொண்டு யாக்கோபுங்கிறதான ஒரு தலைவரை தங்களுக்கு நியமித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள். ஆனால் 66ல இருந்து 70 வரைக்கும் பாலஸ்தீனா நாட்டில் நடைபெற்றதான யுத்தத்தின் மித்தமாக இந்த ஏழை மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுதுதான் கலிலேயாவில் வாழ்ந்ததான எருசலேம் வாழ் யூதர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் சொந்த நாட்டை விட்டு என்ன செய்தார்கள், மற்ற நாடுகளுக்கு சிதறுண்டு வாழ்ந்தார்கள். அப்ப இவங்க எதற்காக போனாங்க அப்படின்னு சொன்னா, யுத்தம், அகதிகளாக அடுத்த நாட்டில் போய் வாழ்றாங்க. அப்ப அகதிகளாக அடுத்த நாட்டில் போய் வாழ்கிற போது இதற்காக மட்டும் இவர்கள் கடந்து போகல. வேற எதற்காக இவர்கள் கடந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய சொந்த தொழில் முன்னேற்றத்திற்காக என்ன செய்தார்கள், ஊரை விட்டு இன்னும் ஒரு ஊர்ல போய் வாழ்ந்தாங்க. இப்படி பல காரணங்களுக்காக இந்த ஏழை கிறிஸ்தவர்கள் வேற ஒரு நாட்டுல போய் என்ன செய்யறாங்கன்னா குடியிருக்கிறாங்க. அங்க போய் இவர்கள் தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் போய் தங்கி இருக்கிற இடங்களிலேயும் இவர்கள் என்ன செய்யவில்லை, சரியாக நடத்தப்படவில்லை. எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், இப்ப நீங்க இந்த ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இது அத்திப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருந்தா நீங்க தான் என்ன டாமினேட் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? இது எங்க ஏரியா, நீ என்ன செய்யக்கூடாது, உள்ளுக்க வரக்கூடாது. நீங்களா யாரு, பொழைக்க வந்தவங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. இல்ல உண்மைதான். நீங்க எங்க ஊருக்கு வந்தா நானும் அதைத்தான் சொல்லுவேன். நீங்க வாழ வந்தவங்க,
வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே போலதான் அன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் மித்தமாக, யுத்தத்தின் மித்தமாக, தங்கள் தொழிலுக்காக பல நாடுகள் அவர்கள் சிதறுண்டு வாழ்கிற போது இவர்கள் எல்லாருமே ஏழைகள். ஆனால் இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்நிய நாட்டில் போய் குடியிருந்தார்களோ அந்த நாட்டில் இவர்கள் சரியாக நடத்தப்படவில்லை. எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், இவர்களை பாரபட்சமாக நடத்தினார்கள், இவர்களை அநீதியாக நடத்தினார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் தொழிலுக்காக போயிருக்கிறாங்க, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் போன இடத்தில் சரியாக இவர்களை நடத்தவில்லை. எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா, வேலைக்கு போறாங்க. ஆனால் வேலைக்கு வேலை செய்கிற போது இவர்களுக்கு சேர வேண்டிய கூலியை என்ன செய்யவில்லை, சரியாக கொடுக்கல. இவங்க போய் இருக்கக்கூடிய இடத்துல பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி நீதி, ஏழைகளுக்கு ஒரு மாதிரி நீதி. அப்ப பணக்காரனை ஒரு மாதிரி நடத்துகிறார்கள், ஏழைகளை ஒரு மாதிரி நடத்துகிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த மக்கள் சிதறி இருக்கிறதான இந்த கிறிஸ்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினதான எங்களுடைய ஊழியக்காரரிடம் இருந்து ஒரு அன்பான வார்த்தை வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யாக்கோபை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அந்த யாக்கோபு இவர்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல, நீங்க வியாபாரத்திற்காக போயிருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க அநீதியா நடத்தப்படுகிற போது, நீங்க பாரபட்சமா நடத்தப்படுகிற போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதக்கூடிய கடிதம் தான் இந்த யாக்கோபு எழுதின கடிதம். எதற்காக எழுதப்பட்டது தெரியுதுங்களா? எதற்காக எழுதப்பட்டது? நீங்க வேற ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அல்லது உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, வசதி படைச்சவங்க இருக்கிறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. யாரு இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை அநீதியாக நடத்துகிற போது, உங்களுக்கு சேர வேண்டியதான உடைமைகளை உங்களுக்கு கொடுக்காமல் உங்களை பாரபட்சமாய் நடத்துகிற போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் யாக்கோபு எழுதினதான கடிதம்.